ஆம், பிடித்த பத்து என்கிற தலைப்பில் நமக்கு இந்த இந்த வாழ்க்கையே வேண்டாம். எனக்கு இந்த 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 வாழ்க்கை இதோடு போதும். நான் இனி எனக்கு இந்த பிறவியில் நம்பிக்கை இல்லை, வேண்டாம் என்று இறைவனிடத்தில் மனிதன் கெஞ்சுகிறது போல, அவனுடைய பாதங்களை பிடித்து அழுது இந்த வாழ்க்கையை விட்டுவிடு, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்பது போல இறைவன் இறைவனிடத்தில் மனிதர்கள் பேசுவது போல, கெஞ்சுவது போல ஒரு அற்புதமான தலைப்பு தான் இந்த பிடித்த பத்து. அப்படி இறைவன்கிட்ட போய் கெஞ்சி கேட்டு அழுது ஏதாவது ஒரு வகையில் அவனை பிடிச்சி நாம் முக்தி அடைஞ்சிடணும்னு சொல்லி அந்த அடியார்கள் எல்லாம் கேட்குற மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த பிடித்த பத்து என்கிற தலைப்பு. இந்த பிடித்த பத்து அப்படிங்கும்போது எந்தெந்த இடத்துல பிடிச்சார் அப்படின்னா, ஒரு 10 இடங்களில் பிடிச்சிருக்காரு இறைவனை. அந்த அடியார்கள் போய் பிடிக்கக்கூடிய இடம் ஒரு 10 இடம் சொல்கிறாங்க. அது எந்தெந்த இடம் 10 இடம், அவர் எப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம போய் பிடிக்கிறோம், இல்லை அவர் எந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் கொஞ்சம் ஏமாந்த நேரத்தில் பிடிக்கிறோமா, எப்படி பிடிக்கிறோன்றதை பற்றி தான் அந்த 10 பாடல்கள்லையும் நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார். ஒன்று இடைவிடாது பிடிச்சணும். பிடிச்சோம்னா அப்படி அவனை விடவே கூடாது எந்த வகையிலும். ஃபஸ்ட்டு இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் இனி எங்கெழுந்தருள்வதினியே என்று சொல்கிறார் மாணிக்க வாசகர். இடைவிடாது பிடிக்கிறது. பிடிச்சா ஒரு உடும்பு பிடி, நீ என்ன பண்ணாலும் விட மாட்டேன், நீ எப்படி பண்ணாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எப்படி நம்ம சிவபுராணத்தில் சொல்கிறோமோ, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்கிறோமோ, ஒரு இமை பொழுது கூட, ஒரு கண்மூடி திறக்கிற அந்த இமை பொழுது கூட நான் உன்னை நினைக்காமல் இருப்பதில்லை என்று சொல்வதை போல அவனுடைய பாதங்கள் அப்படி காலை பிடிச்சிடுறோம். இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன், ஒரு நிமிஷம் உன்னை விட்டுட்டு அப்பால் என்னால் போக முடியாது, புஷ்டன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு என்னை எப்படியாச்சும் ஏற்றுக்கோ அப்படின்னு பிடிக்கிறது. இடைவிடாது பிடிக்கிறது. பிடித்த பத்தில் முதல்ல இடைவிடாது பிடித்தல். அதுக்கப்புறம் எம்பொருட்டு உன்னை பிடிக்கிறேன். எதுக்காகடா உன்னை பிடிக்கிறேன்னா, என்னை என் வாழ்க்கையை நீ நல்லா வச்சுக்கோ, என்னை இந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை, உன் கூட சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன். இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன், எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன், இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். இம்மையேனா இம் என்னும் சிகார மந்திரத்தை சொல்லி இம்மையில் வரக்கூடிய இம் என ஒரு மந்திரத்தை சொல்லி உன்னை பிடிச்சிட்டேன். மந்திரத்தை சொன்னா நீ அந்த மந்திரத்தை கேட்டு மயங்குகிற அந்த ஒரு சின்ன நேரத்தில் நான் உன்னை பிடிச்சிட்டேன். அப்போது நீ என்னை விட்டுட்டு போக முடியாது, நீங்கள் எனக்கு பதில் சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். இருள் இடத்தில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, நல் இருளில் நட்டம் பயின்றாடும். சிதம்பரத்தில் நைட்டில் அவர் நைட்டில் இரவில் அந்த உலக அமைதிக்காக பயங்கரமாக டான்ஸ் ஆடிய ஒரு நடனம் புரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் போய் தன்னை மறந்து இறைவன் இருக்கிற அந்த நேரத்தில் நான் இறைவனை பிடிச்சிட்டேன், எனக்கு அவன் அருள் செய்யாமல் போகவே முடியாதுன்றார். இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன், எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன், அதுக்கப்புறம் இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், இருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். நைட்டில் நீ இரவில் நடனமாடிக்கிட்டு இருக்கும்போது உன்னை பிடிச்சேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. எய்ப்பு இடத்து, அப்போ நடனமாடி நீ ஓஞ்சு ஆஞ்சு கொஞ்சம் களைப்பாக இருக்கிற நேரத்தில் உன்னை ஒரு இடத்துல பிடிச்சிட்றாரு. எய்ப்பிடத்து உன்னை சிக்கனை பிடித்தேன் அப்படின்னா, கொஞ்சம் நீ சோர்வாக இருக்கிற களைப்பாக இருக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் எனக்கு எண்ணம் வருதில்லை, அப்போ நான் உன்னை சிக்கனை பிடிச்சிட்டேன். கொஞ்சம் களைஞ்சி போய் நீ உட்கார நேரத்தில் உன்னை நான் பிடிச்சிட்டேன், நீ என்னை விடவே முடியாது, என்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையிலேருந்து என்னை எடுத்துகிட்டு போயிட்டு என்னை பேரின்ப வீட்டை அடைவதற்கு வழி காமிச்சிரு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து இரவிலே உன்னை சிக்கனை பிடிக்கும். இரவு நேரங்களில் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் நேரம் இறைவன் சற்று உறங்குகிற நேரம், அந்த இரவு நேரத்தில் அவரை போய் நம்ம பிடிச்சிட்டோம்னா விடவே முடியாது, நீ எனக்கு செஞ்சே தான் ஆகணும் நம்ம கேட்கலாம். அடுத்து ஈசனை, எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஈசனே உன்னை சிக்கனை பிடித்தேன், இறைவா ஈசா நீ தானே எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு ஈசன் அவன் நினச்சி மனசுக்குள்ளே ஈசனேன்னு நினைக்கும் போதே நம்ம அவரை பிடிச்சிடலாம், ஈசன் நினச்சாவே நம்ம அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை அதாவது எத்தனை என் தந்தையே, எம்மையே, இம்மையே, எப்படி வேணா சொல்லலாம். எத்தனைன்னா எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜித்தன் எங்களுடைய எத்தனை சிவனே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எத்தனை நம்ம எத்தனையேன்னு உன்னை நினச்சி நான் உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஞானத்தால், என்னுடைய ஞானத்தால் உன்னை நான் சிக்கனை பிடித்து விட்டேன். ஞானம், என்னுடைய அறிவு, எந்த நேரத்தில் உன்னை நான் பிடிக்கிறேன் அப்படின்னா, நான் எப்பொழுதுமே உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன் அல்லவா, அந்த ஞானத்தால் உன்னை நான் சிக்கனை பிடித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக இன்பமே உன்னை சிக்கனை பிடித்தேன். இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு நீ தான். இன்பம்னாவே நீ தான். அப்போ அந்த இன்பத்தை நான்
இன்பமாக நினச்சி நான் உன்னை சிக்கனை பிடிச்சிட்டேன்னு சொல்கிறார். இன்பமேன்னு உன்னை சிக்கனை பிடிச்சேன்னு சொல்கிறாரு. ஞானத்தால் சிக்கனை பிடித்தேன், இருளிலே சிக்கனை பிடித்தேன், ஈசன் என் பிடித்தேன், எத்தனையும் பிடித்தேன். மொத்தம் 10 விதமாக பிடிச்சிருக்கார் நம்முடைய மாணிக்க வாசகர். நம்முடைய அடியார்கள் எல்லாம் இப்படி பிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஈசனேன்னு பிடிச்சேன், எத்தனையன்னு பிடிச்சேன், இரவிலே பிடிச்சேன், இன்பமேன்னு பிடிச்சேன். அதுக்கப்புறம் ஞானத்தால் பிடித்தேன் 5. அதுக்கப்புறம் இடைவிடாது பிடிச்சேன், எம்பொருட்டு பிடித்தேன், இருள் இடத்து பிடித்தேன், இம்மையேன் பிடித்தேன், எய்ப்பிடத்து பிடித்தேன். இப்போ இந்த மாதிரி 10 இடங்கள்ல பிடிச்சிருக்காரு. இப்படி இறைவனை பிடித்து வாழ்க்கையில் இப்படி இந்த மாதிரி 10 இடங்கள்ல, இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல, இந்த மாதிரி நேரத்தில், இந்த மாதிரி நினைக்கும் போது நம்ம அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஈசன் நமக்கு அருள் புரியாமல் போகவே முடியாது. கேட்டவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுப்பவன், நான் கேட்டா இல்லை என்று சொல்லிவிட போகிறான் இல்லையா? அதனால் இறைவன் அண்ணாமலையான் நம்ம எல்லா வகையிலும் மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவன். நாம் அவனை வேண்டுற நேரம், அவனை நினைக்கிற நேரம் சரியான நேரமாக இருந்ததுன்னா, நமக்கும் அவனுக்கும் கரெக்டான கனெக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா டக்குன்னு நமக்கானது அத்தனையும் கிடைக்கும். ஈசனை நம்பினோர் கைவிடப்படார். ஈசன் இருக்கும் வரை, இந்த உலகம் இருக்கும் வரை, வாழிகாலம் ஆக்கம் அளவு இறுதி இல்லா பெம்மானே, அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், மீண்டும் அருள் தருவாய். நீ எல்லாம் பண்ணுவ, என்னை உருவாக்குவ, என்னை காப்பாற்றுவ, நீயே அழிப்ப, ஆனால் மீண்டும் அருள் தந்து என்னை உருவாக்கி விடுவாய். அப்படிப்பட்ட ஈசனை நான் எப்படி மறப்பது? எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் இறைவா, இந்த செந்திலின் பொருட்டு உன்னை நான் சிக்கன பிடித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நன்மையாக வைத்துக்கொள். எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்கான வழியை சொல். எல்லோரும் இன்புற்றிருக்கவே என்று யாமொன்றும் அறியேன் பராபரமே. திருச்சிற்றம்பலம்.